Hi, hello friends, welcome back to Dச-02 Epic. இன்றைக்கி நாங்கள் டெய்லி சமையல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சுவையான டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி போகாட்டி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதில் ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும் இன்னும் நிறைய வீடியோ செய்யறதுக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறோம். நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடில் வச்சுட்டு நான் இப்போ அதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணதுக்காக முதல்ல நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்திக்கிறோம். அதோடு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொச்சுக்கத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எகெயின் ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் ஒரு டை சேர்த்துக்கொள்ளும் ஃபார் த கலருக்காண்டி டை சேர்த்துட்டேன். ஸோ இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்க்க முன்னுக்கு மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனை சேர்க்குறேன். ஸோ சிக்கன் நல்லா எகெயின் போட்டுவிட்டு எகெயின் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து போட்ட மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எகெயின் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் அதுக்கு. ஸோ ஒன்றால் நாங்கள் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணமோ ஆல்ரெடி அதெல்லாம் எகெயின் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கொச்சுக்கத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எதெல்லாம் ஃபஸ்ட்லி ஆட் பண்ணனோ அதெல்லாம் எகெயின் நான் சிக்கனை போட்ட பிறகு ஒவ்வொன்று ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக டையும் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன். நான் எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பாதி ஒன்று சேர்த்துக்கணும். அது ஒரு புளிப்பு ருசிக்காக வேண்டி லெமன் நல்லா சேர்த்துட்டு எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை மேரினேட் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ எகெயின் நான் ஒரு 2 முட்டை சேர்க்குறேன். 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் நான் ஒரு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் மேரினேட் பண்ண வச்சுட்டு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இப்போ எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிக்கும். என் டைம் போதால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஸோ எடுத்துகிட்டு எகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் இப்போ ஒயிட் ஃப்ளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதோட மசாலா லிக்விட் தன்மை இருந்துச்சு. ஸோ அந்த லிக்விட் கொஞ்சம் இல்லாமல் அதுக்காண்டி இந்த சிக்கனோட மசாலாலாம் ஒட்டிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நான் ஒயிட் ஃப்ளவர் சேர்த்தேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு தாவையில் நாங்கள் ஆல்ரெடி ஆயில் சேர்த்திக்கிறோம். ஆயில் நல்லா சூடாகின உடனே சிக்கனை செட் பண்ணுவோம். ஸோ சிக்கனை ஒவ்வொன்றாவில் வச்சுட்டு சிக்கன் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை 2 சைட்லையும் பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு சிக்கன் ரெடி. நான் இன்னும் ஃப்ரை ஆகிக்கிட்டு சிக்கன் ரெடி இப்போ. ஸோ நான் லேட்டாக தான் சாப்பிட்டதால் நான் ஒரு ஹாட் பாஸ்கெட்டில் ஒரு டிஷ்யூ வச்சுக்கிறேன். ஆயில் கன்சியூம் பண்ணுறதுக்கான டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பொரிச்சு சிக்கன் எல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.